அதிகாரம் 3 4, 6. அன்பார்ந்தவர்களே, கடவுளிடம் நாம் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வோம். ஏனெனில் அவர் கட்டளைகளை கடைபிடிக்கிறோம். அவர் முழுவதும் அவருக்கு உகந்தவர்களையே செய்திருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த கட்டளைப்படி அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவிடம் நம்பிக்கை கொண்டு ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்த வேண்டும். இதுவே அவரது கட்டளை. கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை அவர் நமக்கு அருகிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தூய ஆவியின் தூண்டுதல் நமக்கு இருப்பதாக சொல்லிக் கொள்ளும் எல்லாரையும் நம்புகிறார்கள். அந்த தூண்டுதல் கடவுளிடமிருந்து வருகிறதா என சோதிக்கப்படுகிறது. ஏனெனில் போலி இறைவாக்கினர் பலர் உலகெங்கும் தோன்றுகின்றனர். இயேசு கிறிஸ்து மனிதராக வந்தவர் என்னும் உண்மையை ஏற்றுக்கொள்ளும் தூண்டுதல் அனைத்தும் கடவுளிடமிருந்து வருகிறது. இவ்வாறு கடவுளிடமிருந்து வரும் தூண்டுதல் எது என அறிவிக்கப்படுகிறது. இயேசுவை ஏற்று அறிக்கையிட வரும் தூண்டுதல் எதுவும் கடவுளிடமிருந்து வருவதல்ல. இதுவே எதிர் கிறிஸ்துவிடமிருந்து வரும் தூண்டுதல். இந்த எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே, இதோ இப்போதே அவர் உலகில் இருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் கடவுளை சார்ந்தவர்கள். நீங்கள் அந்த போலி இறைவாக்கினர்களை விட்டுவிட்டீர்கள். உங்களுள் இருப்பவர் உலகில் இருக்கும் அந்த எதிர் கிறிஸ்துவை விட பெரியவர். அவர்கள் உலகை சார்ந்தவர்கள். எனவேதான் உலகு சார்ந்தவற்றையே பேசுகிறார்கள். உலகமும் அவர்களுக்கு செவி சாய்க்கிறது. ஆனால் நாம் கடவுளை சார்ந்தவர்கள். கடவுளை அறிந்து கொண்டோர் நமக்கு செவி சாய்க்கின்றனர். கடவுளை சாராதோர் நமக்கு செவி சாய்ப்பதில்லை. இதிலிருந்து உண்மையான தூண்டுதல் எது, பொய்யான தூண்டுதல் எது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் சொல்லது. நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆண்டவர் ஆணையை உரைத்ததை நான் அறிவிக்கின்றேன். நீர் என் மைந்தர், இன்று நான் உங்களை பெற்றிருக்கிறேன். நீர் விரும்புவதை என்னிடம் கேளு. பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். பூவுலகை அதன் கடைகளை வரை உமக்கு உடைமையாக்குவேன். வல்லவி, நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன். ஆகவே மன்னர்களே, விவேகமாக நடந்து கொள்ளுங்கள். பூவுலகை ஆளுநரை எச்சரிக்கையாயிருங்கள். அச்சத்தோடு ஆண்டவரை விளைவிடுங்கள். நடுநடுங்கள், அவர் முன் அகமகிடுங்கள். வல்லவி, நான் பிற நாடுகளை உமக்கு உரிமை சொத்தாக்குவேன்.